அண்ணே ஒரு டீ. என்ன ராசிடா டே, கேஸ் காலி. எனக்கு டீ இந்தா உனக்கு போட்டாச்சு கரெக்டா. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா ஒரு டீண்ணா. ஐயா இப்போதாம்மா கேஸ் காலியாச்சு. என்னண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கூட வச்சுக்க மாட்டிங்களா? இருமா, பையன் இந்த பக்கத்தில் எடுக்க போயிருக்கான். அட போங்கண்ணா. என்னம்மா அது வரைக்கும் பன்னோ பப்ஸோ சாப்பிட்றியா? இல்லை வேண்டாண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கட் ஆஃப் போட்டுக்குமா? என்னது? டீ எங்க ஹாஃப் ஆஃப் போட்டுக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். இன்னும் தேட்டரா? உங்கள் பஸ் வரதுக்குள்ளே டீ குடிக்கணும் தானே வந்தீங்க? எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்புறம் என்னங்க, இப்போதைக்கு உங்கள் பஸ் வர வாங்க. அண்ணே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸு. டீ கிடைக்காம போயிருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ? கொஞ்சம். ஒரு டீக்காக இவ்வளோ அப்செட் ஆகிற ஆளை இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு? லைட்டாக. லைட்டாக தானே? லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே. ஆக்சுவலாக டீ கிடைக்காம போனதுனால மட்டும் இல்லை, அப்புறம் டீ குடிக்கணும்னு நினைக்கிறப்போ கிடைக்காம போனதுனால. எனக்கு புரியுது, ஒரு விஷயம் நமக்கு வேணுன்றப்ப கிடைக்காம போனால் எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் ஒரு டீக்கா? நான் அப்படிதான். நீங்கள் என்கிட்ட டீ வாங்கி குடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நானும் எதிர்பார்க்கல உங்ககிட்ட டீ வாங்கி குடிப்பேன்னு. என்னங்க ஒர்க் முடிச்சுட்டு போகிறீங்களா? இல்லை, இன்டர்வியூ. என்னங்க வேலை கிடச்சிருமா? ஆல்ரெடி ரெஃபரல் ஒருத்தனை எடுத்துட்டாங்க. போயிட்டு வந்த செலவு தான் மிச்சம். ஒரு நிமிஷம். யூ நோ சம்திங்? ஆமாம், ஆர்டிஸ்ட். ஓ இஸ் இட்? அட நிஜமாங்க, நானும் அவங்க ட்ராப் பண்ணிட்டா? சரி ஓகே, பட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? அட நம்புங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சும்மா போஸ்ட் கொடுங்க. ரெஃபரல்ல ஒர்க் போகிறது எப்படி தானே போகிறாங்கன்னு தெரியல. அட சரிங்க, ஒரு இன்டர்வியூ மிஸ் ஆனதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்த இன்டர்வியூ கிடச்சிரும். ஒவ்வொரு கம்பெனி ஏறி பாருங்க, அப்போ தான் தெரியும். ஹலோ, நானும் 50 கம்பெனிக்கு மேலே ஏறி இறங்கியிருக்கேன், அதான் சொன்னேன். என்னை விட கம்மி தான். அப்படியா? எத்தனை கம்பெனி ஏறிருப்பீங்க? 51. ரொம்ப ஜாஸ்தி தான்.
ரொம்ப கவலைப்படாதீங்க, ஒர்க் கிடச்சிரும். யாருக்கு? உங்களுக்கா? அட நமக்குங்க. வேணா பாருங்க, அடுத்து போகிற கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நல்லா பேசுறீங்க நீங்க. ம். ஆ, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயோ, பஸ் வந்துருச்சு. இந்தாங்க, போயிட்டு பிரித்து பாருங்க. என்ன பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. சரி, ஓகே, பை. டிராயிங்கை பார்த்து கடுப்பாங்க தெரியும். என் ஃப்ரெண்டு தாங்க ஆர்டிஸ்ட்டு, இந்த ப்ராப்ஸ்லாம் அவனு தான். ஏங்க நான் முதல்ல ஆர்டிஸ்ட்டே இல்லைங்க, உங்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சேன். நீங்கள் கோவமாக இருக்கிறது நல்லா இல்லை, சிரிச்சா அழகாக இருக்குது. சிரிச்சிட்டே இருங்க. ஹாவ் அ நைஸ் டே. பேராச்சும் சொல்லியிருக்கலாம்.